நாலா பக்கம் இன்னைக்கு உதவிட்டு போட்டு இன்னைக்கு அதை பொறுக்க முடியாத வந்து நிக்கிறியா நீங்க சவால் போட்டு பாக்குறாங்க. இது வந்து நல்லபடியா எல்லாம் கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக இன்னொன்னு எல்லாம் விண்ணம் பட்டு நிக்குது. முறையா உன்ற காரியம் அத்தனையுமே நடத்தி தரனாயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். ஒரு ஆட்டோத்துல இருக்கிற தேவாதி கும்பிட்டு இருந்தியா, அந்த தேவாதியை விடாத கும்பிடு. மத்ததை நான் பார்த்துட்டேன். ஏன் அடியா இந்த அளவுக்கு நீ நம்புறியா? நாலு சோதம் போட்டு போட்டு நம்பலாம் பார்க்க விட மாட்டேங்கிறியா? மலையை தோண்டி எலியை பிடிக்கணும். எலிய அடையாளம் காமிச்சிட்டேன், பிடிச்சு போடலாம். புரிஞ்சுதா? யந்திர போட்ட கல்லாட்ட வச்சுட்டு இருக்காத. நீயும் முயற்சி பண்ணி கூடவே வந்து நின்று நல்லபடியும் பிடிச்சு போதுமா? தகுதியுமா? போவோம். தாயி அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா ஐயா? இல்லையா தாயி? அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு விட கொடுத்து என் பட்டியல வாழ வச்சு வேர்வாய் கூடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? மனவல்ல சொல்றது புரியுதா? தாயி ஒண்ணு கலங்க வேண்டாமா ஐயா. அது போக இல்லத்துக்குள்ள நல்லா சொம சேர்ந்து போச்சு ஐயா. சொம சேர்ந்து போச்சு. வருமானம் பத்த மாட்டேங்குது. இல்லத்துல எல்லாமே கை கிடங்காத போய்கிட்டு இருக்கு. மனவல்ல அதை மீட்டு என் பட்டியும் வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டலாமா ஐயா? அது வந்து புத்தி மாற்றி போடலாம். தகுதி மண்ணில் அது வந்து சாதிச்சு தர வேண்டியது எப்போது போதுமா? மரத்துக்கடியில் ஒரு ஓலச்சாலைக்கு ஒரு சாமி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? அதுதான் புரியுதா? மூணிட்ட ஒரு சூளத்தை போய் முதல்ல அந்த இடத்துல போய் ஒரு கையெழுத்திட்டு வந்துடுறாங்க. புரிஞ்சுதா தாயி? உனக்கு நீங்க இருக்க அத்தனை பேருக்குமே சொல்றனாயா, தேவாதிகளை கும்பிடுறீங்க, அந்த தேவாதிய காரியம் நடத்தல அப்படின்னா வருத்தப்பட்டு என்ன பண்றது? தாயி எங்களுக்கு தானே தெரியும் அந்த காரியம் நடத்துனா அது நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். ஏதாயி நீங்க நம்பிக்கையா கும்பிடுற நாங்க விட்டுருவோமா? உங்களை சிரமப்படுத்தி நாளைக்கு அதை செஞ்சு 4 நாள்ல மாறி இருந்துட்டா எங்களை தானே சொல்லிட்டீங்க. அதனால எல்லாருமே உனக்கு நிலை இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், எங்க பொறுப்புல எந்த தேவாதி வேணா கும்பிடு, அந்த தேவாதி பொறுப்புல மட்டும் உன்ற வாதத்துல உண்டாச்சு நீ தான் பார்க்கணும்னு சொல்லி செய்யாம போயிருவாங்களா? அடையோட்டு தரனா எப்போ என்னப்பா தவுந்துட்டே வருது காரியா? இது நல்லபடியா பொண்ணா உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். எங்க அப்பா கிட்ட போனா எல்லா கிட்டையும் நடந்து போயிடு அப்படின்னு சொல்லி உனக்கு குடிக்கிட்டு அப்படியா? அது என்ற பொண்ணா சொல்ற மாதிரி நீ நம்பி நிற்கும். நம்பி நின்றுட்டீங்கன்னா திசை காமிச்சிடலாம் ஐயா. திசையும் காமிச்சு இன்னும் சிலதையும் மீட்டு கொடுத்தோம் போதுமா? இந்த அங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறனாயா நூற்றுக்குள்ளுக்கு நந்தவனமா 13 நாள்ல காமிக்கிறேன் போதுமா? வாதை தாயி கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு ஏன்னா தானா நிக்குதாயா? இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார காரியம் அத்தனை கைவிட்டு நிக்கிச்சு. அந்த காரியத்தை நல்லபடியா நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? அது போக வெளியவே சொல்ல முடியாத பல சோதனை போட்டுட்டு நிக்கிறாயா. இதுக்கும் மீட்டு கொடுத்து என் பட்டியல அந்த
காரியத்தை முடிச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? காரியத்தை முடிச்சுட்டாருனாயா பயப்பட வேண்டாம். அந்த பெண் தேவாதித்த முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்த அந்த ஆயா ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கவலைப்பட்டு நிற்க வேண்டாம். அந்த ஆயாலே விடாத கும்பிடு முடிச்சு கொடுத்தாங்க. அழுது குழம்பி ஆறா பேர் நிக்குது இல்லையா? இல்லம் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, வர வேண்டியது வரமாட்டேங்குது. நீ சவால் போட்டு பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் மொத்தத்துல முடக்கி வச்சுட்டாங்கப்பா. புரியுதா? இந்த முடக்கத்தை நீக்கி அதை கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுச்சு இல்லையா? ஒண்ணும் கலங்க வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், குத்தி கப்பிக்கிறேன், கப்பிச்செல்லாம் கப்பிச்சு கொண்டு சேர்த்து இருந்தாங்க போதுமா? அது போக இல்லத்துக்குள்ள சில பொறுப்பாடெல்லாம் இருக்குது. இந்த பொறுப்பாட்டை நீக்கி போடலாம். அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பயிற்சி நீக்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா நில்லு. பாட்டியில போட்டு போன போட்டலவா? ஓ, நான் வர்றப்போ முடிச்சுட்டு வந்தேன். தாயி நோவு நொடி சீரழிதா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல, நல்லது பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியா? இது நோவும் இல்லை நொடியும் இல்லையா? சூது நடக்குதாயா? மருத்துவத்தை கையூர். அதெல்லாம் மருத்துவத்தில் இது நல்லாகாத. நான் மருத்துவத்தில் தப்பு சொல்லல, புரிஞ்சுதா? இதெல்லாம் வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தினால நீ சிக்கி நிக்கிறேன், புரியுதா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறேன். போதுமா? இந்த பிடிச்சுக்கோ, இங்க வா. இந்த 2 கனி அடியான கேட்டுக்கு எப்படி தண்ணி வாக்குறதுன்னு எடுத்துக்கோ. ஏன்னா ஒரு கனி அறுத்து ரசம் போட்டு ராத்திரி நேரத்துல 3 நாளைக்கு சாப்பிட்டோம், புரிஞ்சுதா? அது போக ஒன்னு 4ஆவது சாப்பிட்டு பிசு மற்ற எப்படி பண்ணிக்க. இதை தண்ணி வாக்குற போது தினம் மஞ்சள் கொண்டு ஒவ்வொரு துணியா உரைச்சு முகம் பூசி தண்ணி வாக்குறோம். எண்ணெய் நினைச்சு தினம் சாமி போட்டோ வச்சுக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வச்சிரு. எண்ணெய் 11 மிளகு மட்டும் எடுத்து வச்சு தண்ணி வாத்துக்கு வந்து எண்ணெய் நினைச்சு ஒரு மிளகு எடுத்து மென்று சொல்லி வச்சுக்காங்க, புரிஞ்சுதா? 11 நாள் இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி உலகமே சுற்றிட்டு வருது, நல்லது பண்ண முடியல. இன்னையிலிருந்து 11 நாள் தங்க விக்கிரமா எடுத்துருக்கோம். ஐயா கொஞ்சம் ஈட்டி கீட்டி வாஞ்சதெல்லாம் மாற்றத்துக்கு கொடுத்துருக்கேன்னப்பா. வேற என்ன வேணும்? ஆதாயம் வரமாட்டேங்குதா? விட்டது கண்ணை தந்துட்டே போய் குழியில் விழுந்துட்டேன். அந்த குழியில் விழுந்தது அப்பந்தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு எடுத்தல்லவா? புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கருப்ப நான் இருக்கிறேன். இந்த அம்மாவாசைக்குள்ள நீ கொஞ்சம் எதிர்பார்த்து நிற்கிறேன். முடிச்சு தரப்பா, முடிச்சு தரப்பா. அப்படியே போய் ஏன் தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க? இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எவ்வளவு சவால் போடுறாங்க பாத்தியா? சவாலுக்கு விட கொடுக்க முடியல. கொண்டா அடியா கொடு பொண்ணாக்கிட்ட வாங்க அப்படின்னு கவலைப்படாத. கொடுத்துட்டு பாத்தியா? அதே மாதிரி பண்ணிடலாம், புரிஞ்சுதா? பண்ணி உங்க காரியத்தை தயம் பண்ணி கொடுத்து இதே கொட்டையில் நிறுத்துமே. நான் அழகு பார்த்து போறேனாயா? பயப்பட வேண்டாம். பாலத்து கருப்பு கோட்டையில இந்த 2 அமாவாசையில என்ன நடக்குதுன்னு பாரு. போதுமா? வீட்டு போடலாமாயா? இது சக்தி ஏன் தூக்க முடியலையா? இதாதாயி போ, வர்றோம் போ. மற்றது நான் பார்த்து என்னதாயி அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? இல்லத்துக்குள்ளார என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு வந்து நிக்கிறியா? அதை கைப்பற்றி கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? திசையத்து நிக்குது, திசைகாமின்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளாரையே ஒரு அதிசயத்தை காமிச்சு முடிச்சு கொடுத்தேன். தாயே வர வேணுமா? வர தவுந்துட்டே போகுது இல்லையா? இல்லத்துக்குள்ளார காரியம் தவுந்துட்டே போகுதாயா? அந்த காரியத்துக்கு நல்ல உத்தரவு போட்டு என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு மரபுள்ள சொல்றது புரியுதா? இன்னைக்கு எத்தனை சோதனை நடக்குது, எத்தனை வேதனை நடக்குது. மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்கிறியா? ஏச்சு பேச்சு கேவலம் எல்லாம் வந்து நிற்கிது. இதுக்கு விட வந்து அவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சாக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா? இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், தகுதி மண் இல்லாயா? மீட்டு சாதிச்சு கொடுத்துருந்தாயா? மீட்டு இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருந்தாயா? போதுமாதாயி போ, வரம்போ அடியா. நான் எப்படி இந்த கத்தி மன மேல நிக்கணும் அதே மாதிரி நிற்கின்ற வட்டி கத்தி மன மேல நிக்குதப்பா. அடியாளுக்கு நோவு நொடி, இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. இது நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா? வருமானமும் பத்த மாட்டேங்குது. இல்லத்தை முடக்கி வச்சு
இல்லத்தை முடக்கி வச்சுக்கிறாங்கப்பா. தொட்டது தொலைங்க. புரிஞ்சுட்டியா? இல்லத்துக்குள்ளார நிம்மதி இருக்காது. போனா வெளியில ஓட சொல்லு. உள்ள இருக்கிறதுக்கு விடாதப்பா. புரிஞ்சுதா? உனக்கும் அப்படித்தான் நோவு நொடி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி கட்டில போட்டு கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்கப்பா. புரிஞ்சுட்டியா? சரி, இன்னைக்கு அதை உடச்சு நடுவில் போடலாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் மருந்து மாயமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லு. இந்த பாலத்துக்கு இருக்க உனக்கு காப்பாற்றி இதே வட்டியில் நிறுத்தி அழகு பார்த்து போடலாம். போதுமா? போடலாம். புரிஞ்சுதா? மூளையில் அடப்பு, அது அடப்பு, இதுல அடப்பு அப்படின்னு சொல்லி வயிற்று கிடக்கலையா? மருந்து சாப்பிடு, மருந்து தின்னுட்டு இருக்கிறாப்பியா? மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம் சொல்லல. ஆனா கத்தி வைக்காம நல்லது வழி கொடுத்துறாங்க. நல்லது பண்ணி அடியான இதே பட்டி நிறுத்தி காமிச்சாரு. என்ன ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். தப்பி எப்படி பண்றையோ பண்ணிக்கா. இந்த ஐயா நீ இது ஒன்று தலைதேசி தண்ணி வாத்து, இந்த நீ இது ஒன்று தலைதேசி தேய்ச்சி தண்ணி வாத்து. இதா எல்லாருமே இது முகமா நெத்தியில வைக்கும். புரியுதா? போகிறோம் தாயே. கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு தாய்க்கு புத்தகம் கேட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? எந்த முகம் போனாலும் அந்த முகமும் நடக்கிற மாதிரி இருக்கு. நின்று போயிருக்கு. ஒண்ணு இது நல்ல திசை காமிச்சு நல்லபடியா என்னை கைப்பற்றி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உண்டாலியா தாயி? புத்தகம் ஓட்டலாமாயா? அதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் பயிற்சி திக்க வேண்டாம். திசை காமிச்சு உன்ற பட்டி வாழ வச்சு தர வேண்டியது எங்க போதுமா தாயி? வர்ற வாரமும் உனக்கு மாற்றத்தை காமிக்கணாயா? மற்றதையும் மலையாட்ட போட்டு நின்றுட்டு இருக்கிற அதுக்கும் விட கொடுத்தது. போதுமா? நீ நினைக்கிற மாதிரி பயிற்சி தாயே மாத்தந்தாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன் ரேட்டு கூட வந்தாரு. இன்னையில இருந்து திசை காமிச்சு தாயே என்னை நம்பித்தான் வர்ற. கலங்க வேண்டாமாயா? நீ மலையாட்ட வச்சு நினைச்சு வந்து முழங்காயுது போட்டு நின்ன சில மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா? இல்லையா? இதே மாதிரி குறைச்சுக்கோ. புரியுதா தாயே? தாயே நான் இருக்கிற தகுதிமான் இல்லை. மலையாட்ட நீ எத்தனை பக்கம் போய் கையெழுத்திட்டு வந்த கருப்பு தடம் போட்டுட்டேன். புரிஞ்சுதா? தாயே நான் நினைச்ச அப்படின்னா 3.25 நாளைக்கு காரி சாதிச்சுடுவேன். புரிஞ்சுதா? முடிச்சு தந்துடுறேன். இதா அப்படி போதுமா? போ. தொழிலு 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 கரும்புச்சாறு தொழில் விட்டுட்டு இன்னைக்கு வியாபார தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு கொடுத்துருந்தா கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. புரிஞ்சுதா? முன்னே நடத்தி கொள்ளலாமாயா? புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த விதத்திலையும் குறையில்லாத உனக்கு கொண்டாடி வந்தார். போதுமா? வேற என்ன வேணும்? கடன் தொலைச்சுறேன். அடைச்சிடலாமாயா? வருமானத்துக்கு பெருசு பண்றேன். வீட்டுக்கு கொடுத்துட்றேன். 2 பேருமே கொஞ்சம் சாந்தம் வாங்கிக்கும். அப்படி மனாடியா ஏன் கொஞ்சம் இதை ஒன்றும் தெரியாம நிக்கிற முகமூசி தண்ணி வருது. மற்றது நான் பார்த்துட்டேன். போதுமா? இந்த தாயே சமாளிக்க முடியலையா? என்ற தங்கை இன்னைக்கு கொள்ள குழப்பத்தில் நிற்கிறீங்க ஐயா. இல்லையா? உடச்சலாமா? நோவு நொடி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்து வந்து நிக்கிறியா ஐயா? இதை நல்லது பண்ணி கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு இருக்கு. இல்லையா? அடியா நான் இருக்கிற தகுதி மனைவி தாயே மீட்டு கொடுத்துறேன் ஐயா. அதெல்லாம் பார்க்கலாம். மருத்துவமா நான் ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? என்னை நம்பி நில்லு. புரியுதா? அப்படி என்னென்னமோ கட்டி எப்படியோ கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உன்ற காரியத்துக்கு இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மரத்துலிக்கு வாங்கிட்டு போறேன் ஐயா. இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு வந்து கூட வந்து நிக்கிறேன். முயற்சி பண்றது முடிவு என்றது. போதுமா? முடிச்சு தந்துடுறேன் ஐயாப்பா. போதுமா? போகிறோம். உனக்கும் அப்படித்தான் காரியம் கொஞ்சம் தகுந்து வந்துட்டு இருக்குதாயா? இல்லையா? நல்ல காரியம் உத்தரவாட்டுனாயா? கலங்க வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு மரத்துலிக்கு வாங்கிட்டு போறேன். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து கூட போட்டு திசை காமிக்கிறாங்க. திசை போட்டு திசை இழுத்தலாம். தகுதி மண்ணில் பிடிச்சிக்கோ. வேண்டாமா? ஐயா தாயி ஆங்கார் கருப்பம் கோட்டையில வந்து உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்குது. மனமுல்லா பேசிட்டாரு. உடைக்க வேண்டாம். எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. சொன்ன சொல்லு பழிக்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தது வேடிக்கை காமிக்குது. மரபொல்லா பேசிட்டாரு. வேடிக்கை காமிக்குது. இதுல என்ன மந்திரமோ மாயமோ என்னன்னு தெரியல. மொத்தத்துல இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத முடிச்சு மக்களை போட்டு
மண்ணை தங்கத்தை ஏற்றி கொடுத்தாலும் மண்ணாய் போயிருமாயா. அது போக இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது, சோதனை நடக்குது, அதெல்லாம் மீட்டு தீராத குறையும் நிக்குது. இந்த குறையும் மீட்டு கொடுத்து புரியுதா, அதையும் மீட்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா. தாயும் தகப்புமா நான் இருக்கிறது போதுமா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. இன்னும் சிலதெல்லாம் சொப்பனத்துல வந்து சொல்றேன். இந்த சொப்பனத்துல வந்து சொல்றேன்னாயா. 2 பேருக்கு சொப்பனத்திலுமே இங்க உடைக்க வேண்டாம். கருப்பங்கோட்டையில் இன்னையிலிருந்து உனக்கு தங்க பாயம் தான் போ. கோபத்துல வச்சுக்கப்பா. வரம்போ ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு விட்டுட்டேன். இல்லையா தாயி, இல்லத்துக்குள்ளார தீராத போற காரியம் கை கூட மாட்டேங்குது, சவுந்துட்டு வருது இருக்கு. இதை நல்லபடியா முடிச்சு உத்தர போட்டு கொடுன்னு கேட்டு நிற்கிறாயா. என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கைது நிற்கிறாயா. இதை நல்லபடியா முடியாம எனக்கு சாட்சி கொடு, உத்து போட்டு கொடு, கூட்டு முளை போடணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா இதெல்லாம் அப்படி இப்படி சொல்லுவாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஒரு குறை ஒண்ணு இருக்குதாயா. அந்த குறையை நீக்கி போடணும். நீக்கி திசை காமிச்சு முடிச்சுட்டு போதுமா. அது போக இல்லத்துக்குள்ள சில சிரமத்தை போட்டு நிற்குது மரபொருளா பேச. அதுக்கெல்லாம் ஒரு விட கொடுத்து இதே பட்டியல உன்னை ஆள வச்சிடறப்பா போதுமா. நீ வட்ட கஷ்டம், நீ வட்ட சிரமம், நீ கட்ட கண்ணீர், தொழுத கையி, இந்த நாளுக்கு விட எண்ணி 3 நாளுக்குள்ள ஒரு மாற்றம் தர, மற்றதுக்கு கூட வரல போதுமா தாயி. ஓ மீட் தந்துடுறேன். நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன். நாங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா. நான் சோதனை போறேன்னு நினைக்க வேண்டாம். சோதனை எல்லாம் இல்லையா. உனக்கு வரம் கொடுக்குற நேரம் வந்துடுது, வரத்தை கொடுத்துறனாயா. இதே மாதிரி நீ வந்து கையேந்திட்டு போ, வா கேட்கணுங்கிறதெல்லாம் இல்லை. கையேந்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா போது, மற்றதுக்கு கூட வந்து நிக்கிற தொழில் இதெல்லாம் வச்சுக்கோ. போதாய் வரப்போ அடியா தாயி. என்ன தாயி குறையோட வந்து நிக்கிறீங்க. உடனே தாயி எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. குறைய மீட்டு எனக்கு பெருக்கி கொடு, வரங்குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இல்லையா நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம், அதெல்லாம் விடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேனாயா. அள்ளி கொடுத்து இடது கை கொண்டு வலது கை கொண்டு கொடுக்கறனாயா. புரியுதா. அதிசயத்தை காமிக்கிறப்போ ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்பு கோட்டையில குறையை நீக்கி கொடுத்துறனாயா. குறையை நீக்கி போடலாம். 1. 2வது இல்லத்துக்குள்ள சில பணக்குழப்பத்தில் நிக்குது. வருமானத்திலும் சரி, தொழிலையும் சரி, இல்லத்து ரீதியாகவும் நிக்குது. எதுக்கும் விட கொடுத்து இதெல்லாம் உடைக்க வேண்டாம். விட கொடுத்து இதே வட்டியில நீ நினைச்சபடியே ஆளுமை பண்ணிடலவா போதுமா. அப்படி தாயே ஆங்கார கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு எல்லாமே அத்துவாரத்தில் நிற்கிறாயா. உடலியா தாயி, தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வாரிசுக்கு ரீதியாகவும் சரி, இன்னைக்கு எல்லாமே பல விதத்துல கசாமுசான்னு போகுது. இது எல்லாம் ஒண்ணு கை கூட்டி கொடுத்து சிக்கலுக்கு விட கொடுத்து எனக்கு விட்டுப்பாட்டு கொடுன்னு கேட்டுருக்கிறியாயா. கவலைப்பட வேண்டாமாயா. அது வந்து மீட்டு தந்துடுறாயா. இது முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். திசை காமிச்சு குடிச்சிட்டு வந்துடுற. என்ன பண்ண இல்லத்துக்குள்ளார சாதாரண முளைஞ்சிருக்குதாயா. கை கடிக்கிறது வாய் கடிக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. மொத்தத்தை இல்லத்துக்குள்ள ஓரியாட்ட தூரியாட்ட குறை. உண்டல்லையா வட்டி வாழ வச்சு குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டல்லையா தாயி. தாயி அந்த குறையும் நீக்கி போடலாம். புரிஞ்சுதா. கைப்பற்றி குத்தன்னு வாசலை எங்க வெளா போட்டு பாக்குது. வேலை சூடு போட்டு போட நிறுத்திடலாமாயா. போதுமா. உங்க காரியத்துக்கு கூட வந்து 9வது நாள் நிற்கிறேன். போதுமா. இந்த அப்படி தீர்த்து கொடுத்துறேன். தாயி அங்கார கருப்பம் போட்டியில ஏமாந்துட்டியா. ஏமாந்த உழப்பு பொழைச்சிட்டேன்னு சொல்றேன். நீங்க நிக்க வேண்டாம். வேண்டாம்ல. சரி இப்ப அதேதான் முடிச்சு கொடுக்கணுமா, அந்த காரியத்தையே முடிக்கணுமா எப்படின்னு கேட்கிறேன். சரி ஆயா, மறுபடியும் இந்த பேச்சு பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா. சரி நீ நினைச்சபடியே வந்துடுறனாயா. சாட்சி கொடுத்துறனாயா. தேடி வந்துக்கன்னு பிடிச்சுக்கோ. போதுமா. அடியா இன்னும் ரொம்ப சோதனை போறேன்னா என்னடா இத்தனை பேருக்கு நடத்துற கருப்ப நமக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போட்டு போட்டு இப்படி தடுக்காட்டிட்டே இருக்கிறப்படியே இதுக்கு ஒரு விட கொடுக்க மாட்டேப்பா அப்படின்னு வந்துட்டு வரேன். எல்லாம் உடவுனா விடவே மாட்டேனப்பா.
நீயும் இல்ல என்னை நாடி வந்து என்னை நம்பிட்டா விடமாட்டேன். சாதிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் அருவாளை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்ற அடியான்னு சொல்லுவோம் பாத்தியா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்குவேன். நம்மப்பா என்ற காரியத்தை எப்போ நடத்தணுங்கிறது எனக்கு குடிசீக்கிரம் நடத்திடலாம். புரிஞ்சுதா? அதனால தவணையாக இதனால ஏமாந்த போல பொழைச்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். புரிஞ்சுதா? முத்து தகுந்ததே வருது, குடிச்சு போதும். போதுமா? சொன்னது புரிஞ்சுதா? பாதி தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. 3 நாளைக்கு தினம் 1 அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ. உப்பு போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓ தாயே, அடியா, காரியம் கை கூட மாட்டேங்குதா? தவுந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி 1000 முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி அத்தனையுமே வீணா போயிட்டு நிற்குது. இல்லையா தாயே? இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து எங்க இல்ல வந்து சந்தோஷப்படும் அப்படின்னு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கிறேன். 1. 2வது, இன்னைக்கு வருமான ரீதியாகவும் சரி ஒரு முறையிலையும் சரி அங்கலாப்பட்டு வந்துருக்கு. இல்லையா தாயே? இல்லத்துக்குள்ள எத்தா கையா நிக்குதுன்னு சொல்றேன். இல்லையா? அதுல இருந்து மீட்டு ஏமாந்த குளத்துக்கு வழியடி கொடுன்னு வந்து கேட்டு. புரிஞ்சுதா? நீ கேட்க வந்தது 1 ஏடு, நான் சொல்றது உனக்கு 3 ஏடு. புரிஞ்சுதியா? மீட்டு தந்துனாயா உனக்கு கலங்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சாய்ச்சி போடலாமாயா? புரிஞ்சுதா? அது போக சில குழப்பமெல்லாம் இங்க உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்க கருப்பு என்ன ஒரு சோழனா பைக்காரங்கிட்ட ஒரு பொருள் வாங்கி கொடுத்து வச்சுக்கிறியா? சோழனா பைக்காரங்கிட்ட உனக்கு தெரியாதப்பா. புரிஞ்சுதா? தாய் நீ தப்பெல்லாம் ஒண்ணு சொல்லல. புரிஞ்சுதா? ஆராய்ஞ்சு பாரு அந்த காவாத்து மேல இருக்கு சோடு, போய் பாரு. புரிஞ்சுதா? தெரியுதா? அதை எடுத்து நெருப்புல போட்டு அடிச்சு போறோம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? காரியத்தை நடத்தந்திரனாயி இதுவே நீ கம்பெனில நான் தான் பேசல என்ற பேத்திக்கிட்டேன். நீ நினைச்சபடியே நடத்திடலாமா? போதுமா? இதை சொன்னீங்கன்னா தான் நான் உங்களை நம்புவேன். இல்லை அப்படின்னா நம்ப மாட்டேன். இப்ப நம்புவியா? போதை மற்றது நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? தாயே என்னை தினம் என்னை பேர் உனக்கு அறிஞர் பண்ணாங்க. நீ வச்ச 5 கணியில 2 கணி மட்டும் அழுகு வச்ச. நீ அவன் மந்திரமாயம் பண்ணி போட்டாங்க, அதனால இப்படி அழுகி போச்சு அப்படின்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற. இல்லையா தாயே? இப்ப 2 கணி அழுகி போச்சா? அழுக வச்சது நான் உன்ற எதிரிய. இன்னும் அடிக்கணுமா? புரியுதா? புரியுதா? அதுல வந்து அவிய மந்திரமாயம் பண்ணலையா? நான் தான் அவியில முடக்கி வச்சேன். புரிஞ்சுதா? 2 கணி அழுகி போச்சு. இல்லையா? அதுல நீ பயந்துட்டு பொடியான்ட்ட. ஐயோ அப்பங்கிட்ட போயிடறோன்னு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி தாயி நீ மனசுல நினைச்சபடியே தான் அந்த காரியத்தை நடத்தியிருக்க. புரியுதா? அதே மாதிரி தங்கம் தேடி வந்துரு. போட்டோட போய் போகப்படிப்போன்னு எச்சு போய் பேசுவோம். பாத்தியா? இங்கதான ஒன்றும் தெரியாத மாதிரி மடியேந்தி பொண்ணா அழுது நிற்கிறா. உங்க வாழ்க்கை நீயே தான் இந்த சந்தேகத்துல தப்பிச்சிட்டியாங்க. இல்லையா தாய்? நீயும் இல்லை, இங்க வர்ற அத்தனை குழந்தைகளும் அப்படித்தான் போயிடுது. புரியுதா? அவனுகள் நம்ம இருக்கிறானுங்களா திருடனுங்களா? பயப்படாத. தாயுடைய வாழ வச்சே தீர்வுனாயா? வாழ வைக்கல அப்படின்னா நீ பொய்ச்சான்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி போதுமா தாயி? அதே மாதிரி வருவா, கோவப்படக்கூடாது. இந்தா போ. போதுமா? அடியா வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு அங்க 2மே இன்னைக்கு இடம் கூட வந்து நிக்குதாயா? வரம் கொடுக்கணும், வரம் கொடுக்கணும், இல்லத்துல இருக்கிற சிக்கல் நீக்கணும், தொழில் முறை பெருக்கணும். அது போக ஒரு சிக்கல்ல சிக்கி நிக்குது. அந்த சிக்கல்ல வந்து எந்த சிக்கல் இல்லாம என்னை காப்பாத்திக்கூடப்பா, ஒரு தடம் போடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். கோபுரம் கட்டி நின்ன ஒரு தேவாதியை கும்பிட்டு இருந்திய, கோபுரம் கட்டி கலசிட்டு ஒரு தேவாதியை கும்பிட்டு இருந்தது இன்னைக்கு விட்டுட்டியே. விடக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் பட வேண்டாம். தாயின் தோப்பு தாயி நீ வந்த இடம் தான் நல்ல இடம் தான் வந்திருக்கிறேன். புரிஞ்சுதா? தாயின் தோப்பு நான் இருக்கிற தகுதி மண் இல்லையே. கோட்டையில அத்தனைக்கும் மீட்டு தர வேண்டியது 80 ரூபாயா? அதெல்லாம் நீ நினைக்கிறபடி அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா பயந்துட்டு நிக்காத. என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்னா தாயி யமதூதாலே வந்தாலும் 8 ஓச்சு முடி காப்பாத்திடுவேன். புரிஞ்சுதா? உனக்கு சதி நடக்குதா ஐயா? அந்த சதிக்கு அத்தனைக்கும் விட கொடுத்துறனாயா? போதுமா? இதை பிடிச்சிட்டா பாதுகாப்பு போக்குவரத்தை வச்சுக்கிறேன். ஓய் மற்றதை பாரு, முயற்சி மட்டும் பண்ணு.
மற்றது போய்மா இல்லப்பா சோதனை போட்டுதாயி சோதனை போட்டுனா சோதனை எல்லாம் போடல சோதனை நான் போடல இவ போட்டேன் புரிஞ்சுதா இன்னைக்கு வெளியே சொல்ல வேண்டாம் இன்னைக்கு குழப்பத்துல வந்து நிக்குது எனக்கு நல்ல படம் கொடுத்து எனக்கு பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா தாயி 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 வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா தாயி தாயே உனக்கு விஞ்ஞானிக்க மாட்டேன் சரி நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்துறேன் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நீ நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்த போதுமா தாயே என்ன பண்ணா கண்டத்தையும் போட்டு குழப்பிட்டு வந்து நிக்கிறீங்க இல்லையா தாயி தாயி என்னென்னமோ நடக்குது மரபெல்லாம் பேசிட்டு என்னென்னமோ நடக்குது அப்படியே போயிருமா கேவலமாய் போயிருமா இதுல இருந்து விட கொடுத்து என்ன கலந்து முறை வைத்தி அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது இல்லையா இப்படிமா ஏமாந்த குழப்பம் வைக்கிறது ஏதாயி பாத்துட்டியா வாழ்க்கையில என்னன்னு என்ன அதை முடிச்சு தரணுமா முடிச்சிடலாமா ஒன்னும் பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் சில சூதுனால இன்னைக்கு சிக்கலாகி போச்சாய அதெல்லாம் பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்க நல்ல தீர்ப்பு தரணும் போதுமா ஏதாயே பொன்னாலே கொடாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறா குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல் எத்தனை சச்சரவு இதுவும் பக்தியாதாயி பயப்படாது பயப்படாது தாயில்லா குடும்பம் நான் வீட்டு தந்துறனாயா நிறைய கை பெற்று கொடுத்தாரு உனக்கு முதல் கொடுத்துட்டு பார்த்தியா அழுகாக போ இதா தாய் அதே மாதிரி அவமானம் வராம பார்த்துக்கோ நல்ல கைத்து போட்டலாமாயா இந்த பாலத்துக்கு இருப்ப போட்டி பெருகு பால் பொங்குதாயா புரியுதா தாயி தாயி தாண்டி முடிகிறது வரை உத்தரவு போட்டுருவேன் வாத்தலாம் மழை தோண்டி எழுதி பிடிக்கிறதா அப்படின்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற தோண்டியே போடலாமாயா இந்த அப்படி ஓ நீ சந்தோஷம் தெரியுமா என் பட்டியல் நிறுத்தம்னாயா போதுமா என்னடா பொண்ணாளுக்கு வந்து வந்து புடிச்சு புடிச்சு முக்கிய என்னப்பா பண்ணு ஒன்றும் முடியலையா ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் பொண்ணாளுக்கு ஏமாற்றம் சிக்கல் அது போல குடும்ப ரீதியாகவும் சில மனக்குழப்பம் ஏதாவது கை கடக்கால் போகுது குடும்பம் பண்ணிட்டு அப்படின்னா சில குழப்பம் வருமானம் பத்த மாட்டேங்குது குட்டமனம் பத்த மாட்டேங்குது இப்படி மோக்கத்துல நாலாவது சிக்கலாகி நீயும் போட்டு புலம்பிட்டு நிற்க என்ன பண்ணலாம் என்னை நம்பி வந்துட்டு எனக்கு பாடுபட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற போது 1000 சிக்கல் வந்தாலும் அது வந்து வீட்டு தர வேண்டியது 80 போதுமா ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்னொன்று பயந்துட்டு கேட்டுருக்கிறியா உத்தரவு போட்டுட்டா போட்டலாமாயா ரொம்ப நாளைக்கு கவுன்சில் பண்ண வேண்டாம் உத்தரவு போட்டலாம் சார்ஜ் கொடுத்தனாயா போட்டு போனது நெச காமிக்கிறேன் அதெல்லாம் என்ன ரெண்டுமே கண்ணீர் ரொம்ப 5 நான் இருக்கிற போது